தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி நெடுஞ்சாலையோரத்தில் தடுப்புகள் அமைக்கும் பணி தொடங்கியது. மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையிலான குழுவினர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக மீரான்குளம் கிணற்றில் அருகே சாலையோரத்தில் சுமார் 30 மீட்டர் தூரத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கம்பிகள் மூலமாக தடுப்பு அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் அருமனை அடுத்த புண்ணியம் பகுதியில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் காரில் இருந்த 4 இளைஞர்களும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருமண நிகழ்ச்சிக்காக காரில் வந்த 4 இளைஞர்கள் காரை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளனர். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு காரை மீண்டும் எடுக்க முற்பட்ட போது தவறுதலாக காரை பின்னோக்கி இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் வாழைத்தோட்ட பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் மாவட்டம் ஆறுமுக நேரையில் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30,000 ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சக்திவேல் மற்றும் அவரது மனைவி இருவரும் திருமண நிகழ்ச்சிக்காக வெளியே சென்றிருந்த போது வீட்டின் முதல் தளத்தில் திடீரென தீப்பற்றி கரும்புகை வெளியேறியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கட்டில், பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் தீக்கிரையாகின. சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி அருகில் கட்டப்பட்டு வரும் கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். ராஜா அண்ணாமலைபுரம் போட்ல பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்க பள்ளம் தோண்டி கம்பிகளை பொருத்தும் பணியில் கூலி தொழிலாளி சர்தார் ஈடுபட்டுள்ளார். அப்போது தனியார் கட்டுமான நிறுவனம் கட்டி வரும் கட்டடத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளி சர்தார் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து அபிராமபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் சிறிது நேரத்தில் அவரது மாமாவும் மாரடைப்பில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த யுவராஜ் அவரது மனைவி மற்றும் நண்பர்களுடன் ராமநாதபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அனைவரும் அரியமான் கடற்கரை அருகே உள்ள நீச்சல் குளத்தில் குளித்த போது யுவராஜ் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். யுவராஜை ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற அவரது மாமா ஆனந்தகுமார் மாரடைப்பு ஏற்பட்டு ஆட்டோவிலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் வெப்பம் தாங்காமல் அரசு பேருந்தின் டயர் வெடித்து கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அப்பேருந்து தட்டான்குளம் அருகே விபத்தில் சிக்கியது. இதனால் சுமார் 100 மீட்டர் தூரம் பேருந்து இழுத்துச் செல்லப்பட்டது. ஓட்டுநர் கண்ணன் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் அதில் இருந்த 55 பயணிகளும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வேடச்சந்தூர் அருகே தனியார் கல்லூரி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் மாணவ மாணவிகள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். கரூரில் இருந்து வேடச்சந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து கிரியம்பட்டி அருகே விபத்தில் சிக்கியது. முன்னால் சென்ற டாடா ஏஸ் மினி வேன் திடீர் என்று திரும்பியதை அடுத்து மோதலை தவிர்க்க பேருந்தை திருப்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதனிடையே அந்த பகுதியில் சாலையில் வைக்கப்படும் பேரிகார்டுகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். இந்த நடக்கிறது பூரா வேடச்சூர் ஸ்டேஷனால ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க. எடை ஓட்டுறது வண்டி வருதுங்க. எடை ஓட்ட வண்டி பூரா எல்லா வண்டியும் வந்து கிராஸ் ஆகிக்குள்ள போக நைட் எல்லாம் ஆக்சிடென்ட் டெய்லி நடக்குதுங்க. ஒன்றும் மேம்பாலம் போடணும், இல்லைன்னா ஒரு பைபாஸ் போடணுங்க, இல்லைன்னா ஆள் செத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு மெயின் காரணம் பேரிக்காடை வேற வேடச்சூர் ஸ்டேஷன்ல வச்சிடறாங்க. அந்த பேரிக்காடால 2 வீலர் வரவே நைட்டு வேலை பாட்டு வர பேரிக்காடை விழுந்து மண்டை உடஞ்சு ஆக்சிடென்ட் ஆகிறேன். நீ வேடச்சூர் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் இருந்து பாருங்க. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியாக முட்டை விலை மேலும் உயர்ந்து ₹5.70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முட்டையின் நுகர்வு அதிகரித்து வரும் நிலையில் கோடைக்காலம் காரணமாக முட்டை உற்பத்தியும் குறைந்துள்ளது. மேலும் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்று பண்ணை கொள்முதல் விலையில் 5 காசுகள் உயர்ந்து ₹5.70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 நாட்களில் ஒரு முட்டைக்கு ₹1.75 அதிகரித்து விற்பனையாகி வருகிறது. தமிழ்நாடு கர்நாடக எல்லையான ஈரோடு மாவட்டம் புளிஞ்சூர் அருகே நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்தில் சிக்கியதால் இரு மாநிலம் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோட்டில் இருந்து லாரியில் புண்ணாக்கு ஏற்றிச் சென்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதனால் சாலையின் இருபுறங்களிலும் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு லாரி மீட்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பல்லவராயன்பத்தை கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லாததால் குடிநீரின்றி பெரும் சிரமம் அடைவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் 400 குடும்பங்கள் வசிக்கும் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. புதிய தொட்டி அமைக்கப்படாததால் குடிநீருக்காக பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவிக்கின்றனர். டேங்க் எந்த ஒரு காரணம் இல்லாமல் டேங்க் அடித்து போட்டு தண்ணி வரலாம் ஒன்று வரல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது தண்ணி காலைல வேலை பார்க்குற ஆம்பளைங்க போய் இங்கேருந்து 2 மேலுக்கு மேலே போய் தூக்கிட்டு வர கரண்ட் இருக்க மாட்டேங்குது. அங்கே நம்ம லைன் கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. தண்ணியே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம திடீர்னு போனோம்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு டேங்க் கட்டி கொடுக்கணும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து மீண்டும் 70,000 ரூபாய்க்கு கீழே சென்றுள்ளது. நேற்று சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,710 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 69,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 108 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. எட்டிச்சேரியிலிருந்து பேரையூர் வரை நடைபெற்ற போட்டியில் சிறுவர், சிறுமியர், ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடம் பிடித்த வெற்றியாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானை உலா வருவதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நெலாக்கோட்டை நகரில் உலா வந்த காட்டு யானை தற்போது விலங்கூர் கிராமத்திலும் சுற்றித் திரிகிறது. இந்த காட்டு யானையை வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் அருகே பெங்களூரு சென்னை நெடுஞ்சாலையில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுவதால் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சூளகிரியில் இருந்து சென்னைக்கு கிரானைட் கற்களை ஏற்றிச் சென்ற லாரியின் அச்சு முறிந்ததால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் 6 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.